பிரெக்னன்சி டைம்ல மல்டிபிள் டைம்ஸ் ஃபீவர் வந்திருக்குது. பட் ஒவ்வொரு தடவும் கைனிக்கு விசிட் பண்ணி அந்த டேப்லெட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 15 டேஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வைரல் ஃபீவர் வந்திருந்தது. நான் அறிவியல வந்து அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கிறேன். எனக்கும் வந்து சிவியரா ஃபீவர் இருக்கு. கோல்டு, காஃப் ரிப்பீட்டடா இருக்கு. எனக்கு இரும்பி, இரும்பி வந்து அந்த பெல்விக் போன்லாம் வந்து பெயின் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். சண்டே ஒரு 10 பிஎம் போல ரொம்ப விகரஸா இருந்தது. கார் மட்டும் தான் வீட்ல இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஆக்டிங் டிரைவரும் அவைலபிளே இல்ல. அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்ம கண்டிப்பா டிரைவ் பண்ண வந்து நல்லா ப்ராப்பரா கத்துக்கணும்னு. தேங்க்ஃபுல்லி என் ஃபாதர் இன் லா வந்து அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணி நான் அருவி வந்து போயிட்டேன். எமர்ஜென்சிக்கு போயிருந்தேன். எனக்கு ஏற்கனவே இந்த ஷார்ட் சர்விக்ஸ் இஷ்யூ இருக்கிறனால, நான் இரும்பி இரும்பி அந்த பெல்விக் போன் வலிக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பேனிக் ஆயிட்டேன். ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துருந்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தாங்க. எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. நாளைக்கு உங்க கைனிக் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட டாக்டர் ஜெயஷீலா மேடம் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரிலீவ்டா இருந்தது. அப்பாடா! என் டாக்டர் வந்துட்டாங்க. அவங்க பார்த்துப்பாங்கன்னு ஒரு தைரியம் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஸ்கேன்லாம் செக் பண்ணாங்க. ஷார்ட் சர்விக்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க. எல்லாமே ஓகேவா இருந்தது. பட் இந்த காஃப் அண்ட் ஃபீவர் மட்டும் என்ன விடவே இல்ல. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கைனிக் கன்சர்ன் இல்லாம எந்த ஒரு மெடிகேஷன்ஸும் செல்ஃபா எடுக்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன்.